Hello everyone. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது டைமென்ஷனல் அனலைசிஸ் ஃபார்முலா. இந்த டாபிக் இல்லாத क्वेश्चन பேப்பரே இல்லன்னு சொல்லலாம். அவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த சாப்டர்ல. இந்த டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் JEE நீட்லயும் கேட்டிருக்காங்க. போர்டு எக்ஸாம்ல எவ்ரி இயர் இந்த சாப்டர்ல ஒரு क्वेश्चन ரெண்டு क्वेश्चन வந்துட்டே இருக்கும். இந்த டாபிக் நான் ரெண்டு விதமா உங்களுக்கு டீச் பண்ணலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல்ஸும் சில எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணி புரிய வச்சுட்டு ரெண்டாவது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த क्वेश्चंस ஃபுல்லா இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்கு. சோ வீடியோவை ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஈஸியா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸ்டூடண்ட்ஸ், டைமென்ஷனல் அனலைஸ் ஃபார்முலாக்கான பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த பேசிக்ஸ் நீங்க நல்லா கத்துக்கணும்னா எல்லா ஃபார்முலாக்கான யூனிட்டி நீங்க மெமரைஸ் பண்ணாலே போதும். அது எல்லாமே உங்க புக்ல ஒரு டேபிள் காலமா கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே நீங்க 5 யூனிட்ஸ் மெமரைஸ் பண்ணாலே வித்தின் வீக்ல நீங்க எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிடலாம். SI யூனிட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். லென்த், மாஸ், டைம். சோ லென்த்தோட யூனிட் என்னது? மீட்டர். மாஸோட யூனிட் என்னது? கிலோகிராம். டைமோட யூனிட் என்னது? செகண்ட். இது வந்து ஜெனரல் யூனிட்ஸ். இப்போ டைமென்ஷன் அனலைஸ்னா இந்த லென்த்தோட சிம்பல் எழுதணும். எல் எதை மீன் பண்ணுதுன்னா லென்த். மாஸ்னா கிலோகிராம் யூனிட். அப்ப அதோட சிம்பல் என்னன்னா மாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் M. டைமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் T. அப்ப அதோட சிம்பல். இந்த டைமென்ஷன் அனலைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது? மீட்டர். அப்ப என்ன எழுதலாம்? மீட்டர் என்னது? லென்த். L வாட் பவர்ல 1 போட்டுறணும். ரிமைனிங் என்ன இருக்கு? மாஸும் டைம் இருக்கா? நீங்க மாஸும் இல்ல டைமும் இல்ல. நீங்க அப்படியே விடக்கூடாது. அது எப்படி எழுதணும்னா m பவர் 0 t பவர் 0. சோ மேக்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. எதோட பவர் 0 வந்தாலும் அதோட வேல்யூ 1 ஆயிருமா? அப்ப 1 இன்டு l l தான். இங்க l பவர் 1 ஏன் போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு மீட்டர் மட்டும் இருக்கா? அதனால l பவர் 1 ன்னு போறோம். நெக்ஸ்ட் பாருங்க வெலாசிட்டி. வெலாசிட்டியோட யூனிட் என்னது? மீட்டர் செகண்ட் பவர் -1. மீட்டரோட சிம்பல் என்னது? l. L பவர் 1. செகண்ட் பவர் -1. செகண்ட் என்னது? T. T பவர் -1. இங்க மாஸ் இல்லையா? அப்ப என்ன போடணும்? M பவர் 0. சோ நீங்க M இல்லனாலும் T இல்லனாலும் L இல்லனாலும் அந்த இடத்துல M பவர் L பவர் T பவர் 0 நீங்க போட்டுறணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் யூனிட் என்னது? மீட்டர் செகண்ட் பவர் -2. சோ M என்னது? மீட்டர். மீட்டர்னா L. L பவர் 1. S னா டைம். டைம்க்கு என்னது? T. T பவர் -2. அப்ப m எதுவுமே இல்லையா? அப்படின்னா வந்துடும் m equal to 0. ஸ்டூடண்ட்ஸ், இதெல்லாம் பேசிக்ஸ் பார்த்துட்டீங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ். ஃபோர்ஸ் யூனிட் என்னது? நியூட்டன் நீங்க சொல்வீங்க. ஆனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம டைமென்ஷனல் அனலைசிஸ் ஃபார்முலா எழுத முடியுமே தவிர நியூட்டனுக்கு டைரக்டா எழுதவே முடியாது. அப்ப நியூட்டனோட வேல்யூ என்னது? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இது எப்படி சார் வந்துச்சுன்னா F equal to ma. M ஓட வேல்யூ என்னது? M ஓட யூனிட் கிலோகிராம். A ஓட யூனிட் என்னது? மீட்டர் செகண்ட் பவர் -2. அதான் எழுதி இருக்கு. அப்ப அதான் நியூட்டனோட வேல்யூ. அப்ப இதுக்கு நீங்க டைமென்ஷனல் அனலைசிஸ் ஃபார்முலா எழுதுங்க. கிலோகிராம் என்னது? மாஸ் m. m1. m என்னது? மீட்டர். மீட்டர்னா L பவர் 1. S என்னது? டைம். அப்ப T பவர் -2. சோ இது மாதிரி நீங்க டார்க் மொமெண்டம் எழுதலாம். டார்க்கோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் யூனிட் என்னது? நியூட்டன். டிஸ்டன்ஸ் யூனிட் என்னது? மீட்டர். இப்போ நியூட்டனோட வேல்யூ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எழுதுங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இது நியூட்டனோட வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மீட்டர் இருக்கா? மீட்டர் என்ன போட்டுருக்காங்க? அப்ப இதை கம்பேர் பண்ணுங்க. கிலோகிராம் m into m மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இப்பதான் நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்? டைமென்ஷனல் அனலைசிஸ் ஃபார்முலா எழுதணும். சோ கிலோகிராம்க்கு என்னது? மாஸ் m பவர் 1. மீட்டர் ஸ்கொயர் இருக்கா? அப்ப l பவர் 2. இங்க நமக்கு செகண்ட் இருக்கா? அப்ப டைம் பவர் -2. சோ டார்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் மொமெண்டம். மொமெண்டமோட சிம்பல் என்னது? P equal to mass into velocity. மாஸ் ஓட யூனிட் என்னது? கிலோகிராம். வெலாசிட்டி ஓட யூனிட் என்னது? மீட்டர் செகண்ட் பவர் -1. சோ இப்போ இதுக்கு எழுதுங்க பாப்போம். கிலோகிராம்னா m பவர் 1, மீட்டர்னா l பவர் 1, s னா செகண்ட். செகண்டுக்கு t பவர் -1 இருக்கு. அப்ப -1. ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் உங்க புக்ல கொடுத்த क्वेश्चंस. இது நல்லா புரிஞ்சாலே உங்களுக்கு அடுத்தடுத்த சம்ஸ் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம பப்ளிக் எக்ஸாம் ஆல்ரெடி கேட்ட क्वेश्चंसலாம் பார்க்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், இந்த क्वेश्चंस தான் போர்டு எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்ட क्वेश्चन. சோ இன்னொரு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பல்ஸ். இம்பல்ஸ்னா அதோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபோர்ஸ் இன்டு டைம். ஃபோர்ஸ் ஓட யூனிட் என்னது? நியூட்டன். நியூட்டனோட வேல்யூ என்னது? கிலோகிராம் மீட்டர்
செகண்ட் பவர் மைனஸ் 2. இது ஃபோர்ஸ்க்கான யூனிட். டைமோட யூனிட் என்னது செகண்ட். அப்ப இதை சிம்பிளை பண்ணுங்க. இங்க செகண்ட் பவர் 1 வந்துருமா, -2 இங்க +1 இருக்கு. பவர்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கீழே மல்டிப்ளை இருந்தா பவர்ல இருந்தா ஆட் பண்ணணுமா, அப்ப -2 +1 ஆயிரும், -1 வந்துருமா. அப்ப ஆன்சர் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிங்க. கிலோகிராம் என்னது மாஸ் m பவர் 1, மீட்டர்னா லென்த் l பவர் 1, s நாட் டைம் t பவர் -1. சோ இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இத படிச்சிருக்கீங்களா? இப்போதான் வந்ததுக்கு நம்ம பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேரு டார்க். இதை நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிருது. சோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா டார்க்னு அர்த்தம். சோ டார்க் யூனிட் என்ன கண்டுபிடிச்சோம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்டு மீட்டர். இது எப்படி வந்துச்சு, டார்க் யூனிட் என்னது நியூட்டன் மீட்டர். அப்ப இது எப்படி வரும், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இதுக்கு எழுதுங்க கிலோகிராம்னா m பவர் 1, லென்த் l பவர் 2, செகண்ட்க்கு வந்து t பவர் -2. சோ क्वेश्चन இந்த மாதிரி இன்டைரக்டா கேட்பாங்க. இந்த ரெண்டுமே 2 மார்க் 3 மார்க்ல அதிக டைம் கேட்ட क्वेश्चन. நல்லா கவனிச்சுக்கங்க. இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஆக்ஸலரேஷன் இன்டு டைம். இப்போ ஒவ்வொருத்துக்கும் நீங்க டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி எழுதணும். ரெண்டுமே வெலாசிட்டி தான், நேம் தான் சேஞ்ச். அப்ப ரெண்டுக்குமே ஒரே யூனிட் தான். சோ அதுக்கு என்னது மீட்டர் செகண்ட் பவர் -1 equal to மீட்டர் செகண்ட் பவர் -1 plus acceleration என்னது மீட்டர் செகண்ட் பவர் -2 டைம் என்னது செகண்ட் பவர் 1. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மீட்டர் என்னது l, செகண்ட்னா t பவர் -1, m பவர் 0 போடுங்க. equal to இங்க அதே மாதிரி தான் m பவர் 0, இங்க என்ன வந்து அதே தான் l பவர் 1 t பவர் -1. இங்க எழுதுங்க பாப்போம். m பவர் 0 l பவர், ஏன்னா இங்க மாஸ் எதுவும் இல்ல, அதனால m பவர் 0. இங்க மீட்டர் இருக்கா, l பவர் 1 t பவர், இங்க நல்லா கவனிச்சு ரெண்டு s இருக்கா, -2 இன்டு s பவர் 1 இருக்கு. கீழ வந்து பார்த்தா மல்டிப்ளை இருந்தா பவர் என்ன ஆட் ஆயிரும். அப்ப -2 +1 ஆயிரும் -1. அப்ப -1 வந்தா இங்க t பவர் என்ன வந்துரும் -1. இப்ப பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, m பவர் 0 l பவர் 1 t பவர் -1. சோ இதான் ப்ரூஃப். இது 2 மார்க் क्वेश्चन கேட்டது. இது அதிக 3 மார்க் क्वेश्चन கேட்டிருப்பா. என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா half mv² is equal to mgh. இது முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த half நீங்க கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. டைமென்ஷன் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஒன்லி யூனிட் மட்டும் கன்சிடர் பண்ணவே தவிர இந்த half to இத எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ணிக்க தேவையே இல்லை. சோ இங்க half mv² னா கைனடிக் எனர்ஜி, mgh னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. உங்களுக்கு क्वेश्चन இப்படி கேட்கலாம், prove that kinetic energy and potential energy equal. அப்படி கேட்டாலும் நீங்க எழுதணும், ஃபார்முலா கொடுத்தா எழுத தெரியும். சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. இது என்னது மாஸா மீட்டரா, மாஸ். நிறைய பேருக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும், இது மீட்டர் நினைச்சுப்பாங்க. இது ஆக்சுவலா வந்து மாஸ், கிலோகிராம். அப்ப முன்னாடி என்ன வரும், இங்க வந்து m வந்து மாஸ் போட்டோம். நம்ம கிட்ட அடுத்து என்ன இருக்கு, v. v என்னது ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டியோட யூனிட் என்னது மீட்டர் செகண்ட் பவர் -1, மீட்டர் செகண்ட் பவர் -1. இங்க என்ன இருக்கு, ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கா, போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, மாஸ் கிலோகிராம். g என்னது கிராவிட்டின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப ஆக்ஸலரேஷன் யூனிட் என்னது மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்ப அதை எழுதிக்கங்க. g க்கு கிராவிட்டின்னு சொல்லலாம், இல்ல ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணு தான். சோ அதோட யூனிட் ரெண்டும் சேம் தான், மீட்டர் செகண்ட் பவர் -2. நெக்ஸ்ட் என்னது h, ஹைட்னாலும் டிஸ்டன்ஸ் லென்த்க்கு எல்லாத்துக்கும் ஒரே யூனிட் மீட்டர். இப்போ சிம்பிளா பண்ணுங்க, கிலோகிராம். இப்போ இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமே காமனா மீட்டர் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு -2 இன்டு 2. அப்ப என்ன வந்துரும் செகண்ட் பவர் -2 ஈக்குவல் டு கிலோகிராம் m இன்டு m மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இப்போ இது டைமென்ஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. கிலோகிராம்க்கு என்ன வந்துரும் மாஸ் பவர் 1, m என்னது மீட்டரா, அப்ப மீட்டருக்கு l பவர் ஸ்கொயர், செகண்ட்க்கு t பவர் -2 ஈக்குவல். இங்க அதே மாதிரி பண்ணுங்க, m பவர் 1 l பவர் ஸ்கொயர் t பவர் -2. ரெண்டு ஈக்குவலா வந்துச்சா, ப்ரூவ். சோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நீங்களா ஃபார்முலாஸ் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா இந்த டாபிக்ல எந்த மாதிரி டிஃபிகல்ட் क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஈஸியா மார்க் எடுக்க முடியும். ஸ்டூடண்ட்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நீங்க லேர்ன் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.